இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1ஓட பார்ட் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஒரு கதை, அதுவும் ஒரு பயலோட கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. போய் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1வது பாட்டை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். 2023 மாதம் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினான். ஃபஸ்ட்டு 2022 எஸ் முத்துக்குமார்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினான். அந்த யூடியூப் சேனல் புஷ்வானம் மாதிரி போயிடுது. வியூவர்ஸும் அதில் நிறையா வருது. அப்போது அந்த பையன் ஒரு யோசனைக்கு வர்றான். அப்போ தான் அந்த பையன் 2023 மாதம் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கலாம். அந்த யூடியூப் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வியூவர்ஸ் டவுனாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் ஒரு யோசனை யோசிக்கிறான். ஒரு கண்டென்ட் யோசித்து நிறைய கண்டென்ட் போடுறான். அந்த பையன் 2024 ஒரு அந்த முத்துக்குமார் என்கிற யூடியூப் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணப்படுகிறது. அதன் பெயர் முத்துக்குமார் சமூகம். இந்த இப்போ வீடியோ பார்க்க போறீங்களே, இந்த யூடியூபோட நேம். இந்த யூடியூப்பில் அந்த பையன் வீடியோக்களை நிறையா அப்லோட் பண்ணுகிறான் மற்றும் ப்ரமோஷனும் செய்கிறான். அந்த ப்ரமோஷன் ஜி தமிழ் ப்ரமோஷன், அதுக்கும் வியூவர்ஸ் வருகிறது. அப்பொழுது ஒரு வீடியோவும் ட்ரெண்டிங் ஆகுது. அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனோடனே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. 1000 சப்ஸ்கிரைபர் வர 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 சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிக்கிட்டே இருக்காங்க. 8000 சப்ஸ்கிரைபராக இருக்கிற இந்த யூடியூப் சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபரை வந்து தொடுமா? இந்த கதையில் என்னதான் நடக்கும்? இதன் அர்த்தம் என்னன்னா, இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே, இந்த குகன் யூடியூபர், யூடியூப் சேனல் உரிமையாளர் நான் தான். ஏன்னா இந்த யூடியூப் வளர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3ல் அந்த யூடியூப் 1,00,000 சப்ஸ்கிரைபரை எப்படி தொட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க. அதுக்கு எல்லோரும் 1,00,000 சப்ஸ்கிரைபரை வந்து கொண்டு வாங்க. நன்றி, வணக்கங்கள், பாய்.